வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையும், நிறைய ஜோதிடம் சார்ந்த நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லோருக்கும் பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஏன்னா வாடிக்கையாளர்களும் மற்றும் பார்வையாளர்களும் எல்லோருமே இந்த சேனலை பெரிய அளவில் ஒரு அடுத்த லெவலில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, சுக்கிரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, சுக்கிரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் அதெல்லாம் எவிடன்ஸ். என்ன மாதிரிலாம் இருக்கலாம் சார் அப்படின்னா, நான் முதல்ல நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருந்தால் அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால், துலாம் ராசியில் பிறந்திருந்தால் அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தால், அல்லது பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இது 3 சுக்கிரனோட நட்சத்திரம். அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், அல்லது உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ இந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் இருந்தால், அல்லது உங்களுக்கு லக்ன ரிஷபத்திலேயோ துலாமிலேயோ இருந்தால், நீங்கள் 6ஆம் நம்பர், 24ஆம் எண், 15ஆம் எண் இந்த 3 தேதிகளில் பிறந்திருந்தால், 6, 15, 24 இந்த 3 தேதிகளில் பிறந்திருந்தால் நீங்கள் எல்லாமே சுக்கிரனுடைய ஆளுமை, சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல்ல சுக்கிரன்னா யார் அப்படின்னா, குருங்கிறது தேவகுரு, சுக்கிரன்கிறது அசுர குரு, அசுரர்களுக்கெல்லாம் குரு, ஒற்றை கண் கொண்டவர் சுக்கிரன். அதனால தான் சுக்கிர திசை வருது, காசு நிறைய வருது, கண்ணுமுன்னு தெரியாமல் செலவு பண்ணுறா இருப்பான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிராமங்கள்லாம். அவர் ஒற்றை கண் கொண்டவர் சுக்கிரன். வேகமாக சுத்தக்கூடிய ஒரு கிரகம்தான் சுக்கிரன். சுக்கிரனுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தன்னை அழகாக வச்சுக்கணும், நல்ல உணவு, நல்ல சாப்பிடணும், ருசியாக, நல்ல ட்ரெஸ் கோடு, நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நகை நட்டு போட்டுக்கணும், லக்ஸுரியாக இருக்கணும். எப்போவுமே ஒரு மேக்கப், மினி மேக்கப் இல்லாமல் இவங்களை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம். உங்கள் லக்னத்திலேயே சுக்கிரன் இருந்தால் கூட இதை ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மீனத்தில் சுக்கிரன் உச்சம், இவங்களே ஒரு 50% நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 6-7 பேர்த்துக்கு இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சுக்கிரன் அப்படின்னாலே உங்கள் உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை பூரா கண்ட்ரோல் பண்ணுற வேலை இவரோட வேலை, சுக்கிரனோட வேலை தான். சுக்கிரனோட கிரகம் தான் உங்கள் உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸுக்கு அதிபதி. சுக்கிரன் தான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எதற்கெல்லாம் பெரிய ஆசைப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் அதிகாரம் கொண்டவர். ஒரு பெரிய லக்ஸுரி வெஹிக்கிள், பெரிய ஒரு அழகான வீடு, நல்ல ட்ரெஸ் கோடு, பெரிய ஒரு மாட மாளிகைகள், பங்களா, ஒரு அழகான ஒரு இடம், நிலம், வீடு, வாகனம், தோட்டங்கள், கார்டன், இதுக்கெல்லாம் சுக்கிரன் தாங்க காரணம். இந்த ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்தாலே உங்களுக்குள்ள இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் சுக்கிரனோட ஆதிக்கத்துக்குள்ளே இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். மூத்த சகோதரி, அத்தை என்கிற உறவு, இதெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம். அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் லக்ஸுரி வாழ்க்கை வாழணும், பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வெளியில் போய் நின்னாச்சா என்ன மேக்கப்பு, என்ன அழகு, என்ன தேஜஸ் அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, இல்லை பாராட்டுறாங்க, இல்லை ஒரு அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க, இல்லை ரசிக்கிறாங்க அப்படின்னாலே சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்தால் இப்படித்தான் இருப்பீங்க. குறைஞ்சபட்சம் காசு இருக்கோ இல்லையோ ஒரு வாடகை கார்லையாவது போய் ஒரு விசேஷ வீட்டில் இறங்கணும்னு நினைப்பீங்க. பஸ் ஏறி போகிறத விட ஒரு லக்ஸுரியாக காசு செலவு பண்ணி அடுத்தவங்க முன்னாடி உங்களை பில்டப் பண்ணிக்கலன்னா இது தூக்கம் வராதுன்னு சொல்லுது. இதெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம். எப்பவுமே நல்ல உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த சுக்கிரன். எங்கப்பா பெரிய ஹோட்டல் இருக்குது, நல்ல ஒரு பெரிய காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து போடுப்பா அப்படின்னா அதெல்லாம் சுக்கிரனோட அங்கே வந்து உட்காந்துடுறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் வலுவாக இருந்தால் இவர்கள் இளம் வயதில் யாருக்காவது சுக்கிர திசை வந்தால் சில பேருக்கெல்லாம் படிப்பு கெடுக்கிறது காரணம் என்னென்னா, இவங்க வந்து கலைகளில் ஆர்வம் அதிகமாயிரும். கலைகளுக்கு அதிபதியும் அவர் தான், சுக்கிரன் தான். சினிமா,
மீடியா, ஸ்டூடியோ இதுக்கெல்லாம் அதிகாரம் எல்லாம் சுக்கிரன்கிட்ட தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணங்கள், இசை, வீட்டில் ஏதாவது ஒரு மியூசிக், ஒரு சின்னதாக ஒரு 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 புல்லாங்குழலாவது நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே சுக்கிரன் உட்காந்துருப்பார் வீட்டில். நம்ம சுக்கிரனுக்கு ஒரு ரொம்ப லயிச்சு ரசித்து வாழக்கூடிய தன்மை அதிகம். மொபைல் பிரியர்கள் இதெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வந்துடும். புதுசாக ஏதாவது மாடலிங்க, ஏதாவது கார் வந்துச்சுன்னா காரை கூட மாற்றிட்டு வேறு எடுத்துக்கலாமோ, வீடு கட்டுறோம் அதெல்லாம் அப்புறம். சுக்கிரன் யாருக்காவது வலுத்திருந்ததுன்னா அது வேறு லெவல், கதையே வேறு. உங்களுக்கு ரிஷபத்துலேயோ துலாமிலேயோ சுக்கிரன் இருந்தாலும் இந்த ஆசை இருக்கும். வீடு கட்டுறோம் அதெல்லாம் அப்புறம். வண்டி பெருசாக வச்சுருக்கணும், நம்மளை பிரம்மாண்டமாக காட்டணும், நம்ம பெரிய அளவில் வேறு லெவலில் வாழணும் அப்படின்னு நினச்சா சுக்கிரன். சுக்கிரனுக்கான பரிகார சேத்திரம் அப்படின்னா கஞ்சனூர் சுக்கிர பகவான். கஞ்சனூரில் இருக்கிற அக்னீஸ்வரர் சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம் அங்கே தான். அங்கே போய் 6 நெய்தீபம் ஏற்றி வெண்மொச்சை தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வருஷம் ஒரு தடவை வரலாம். ஸ்ரீரங்கம் அடிக்கடி போயிட்டு வாங்க. முதல்ல போனது எல்லாருமே பெருமாளை போய் பார்த்துடுறீங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு சூட்சம் என்னென்னா, முதல்ல வடக்கு கோபுர வாசல் வழியே போய் தாயார் தரிசனம் பண்ணுங்க. யாருக்குமே அது இன்னும் தெரியல. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ரங்கநாதரை தரிசிக்க வர்ற கோபுரம் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். சுக்கிரனே வந்து அங்கே வழிபட்டுட்டு போனாராம். அதனால தான் சுக்கிர தசை யாருக்காவது நடந்தால், சுக்கிரனுடைய பாதிப்புகள் நிறைய இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வர சொல்கிறது. முதல்ல தாயாரை பார்த்துட்டு அப்புறம் ரங்கநாதரை பார்த்துட்டு இரட்டிப்பு பலன் கிடைச்சோம். அவர் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் வெற்றியும் வளர்ச்சியும் வேறு லெவலில் கிடைச்சிடும். ஒரு மன நிறைவாக மன நிம்மதியான வாழ்க்கை உங்களால் 100% வாழ முடியும். இந்த லக்ஸுரி சுக்கிரன் இருக்கிறவங்க உங்கள் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பேராசைப்படுங்க. தசாபுத்தி சரியில்லைன்னா பேராசைங்கிறது ஆசையோடு நிறுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.